இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து காய் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து சந்தையில வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா கிலோவே வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய். சரிங்களா? நம்ம மளிகை கடைக்காரங்க எல்லாம் வந்து நீங்க 25 ரூபாய் போட்டு நீங்க தாராளமா விற்கலாம். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 40 ரூபாய். 40. இதுல 2 குவாலிட்டி இருக்கு, 40, 50 2 குவாலிட்டி இருக்கு. நான் எடுத்துக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 50 ரூபான்னு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா கிலோவே வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாய். இது வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு ரேட்டு. இப்ப வந்து ரேட் ஏறி இருக்கு. 30 ரூபாய் இருந்துச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாய் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ 30 ரூபாய் சந்தையில. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி வந்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 15 ரூபாய் அப்படி நீங்க விற்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஜி 40. இந்த கோபி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரேட்டு அதிகமா இருக்கும். இப்ப இந்த டைம்ல வந்து இன்னைக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு கோபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 20 ரூபாய். நீங்க கடைக்காரங்க வந்து 25ல இருந்து 30 தாராளமா நீங்க வித்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிரீன் பட்டாணி இது வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 50 ரூபாய். இதுவும் ரேட்டு கம்மியா இருந்துச்சு, 40 ரூபான்னு இருந்துச்சு. இப்போ 50 ரூபாய் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்ஜின் போட்டுக்கலாம். இன்னைக்கு காய்கறி ரேட்டு நம்ம ஒசூர்ல என்ன ரேட்டுன்றது எனக்கு தெரிஞ்ச நிலவரம் சொல்லிட்டேன். அதே மாதிரி பச்சை மிளகா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மளிகை கடையில காய் வாங்கினோடனே ஃபைனலா வந்து பச்சை மிளகான்னு ஒண்ணு எடுப்பாங்க. இந்த பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளாவே வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிலோ 80 ரூபாய் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுவே நீங்க வந்து 1 கிலோ 2 கிலோ எடுத்தா ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிலோ 80 ரூபாய் ஆயிடுச்சு. அதே மாதிரி கடைசியா வந்து கொத்தமல்லி அப்படின்றது வந்து எல்லா கடைக்காரங்களும் ஒரு சும்மாவே கொடுப்பாங்க. அந்த கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கெட்டே 30 ரூபாய் ஆயிடுச்சு. சந்தையில வந்து உழவர் சந்தையில வந்து ஒரு கெட்டு 30 ரூபாய். கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு சும்மா ஒரு 2 கட்டினது மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல தரமாட்டேங்கிறாங்க. ஒரு இது 5 ரூபான்ற மாதிரி தான் கணக்கு பண்றாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மளிகை கடைக்காரங்களுக்கு இப்ப இந்த டைம்ல வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகான்றது வந்து கொஞ்சம் கம்மியாவே வாங்கி கஸ்டமருக்கு கொஞ்சம் கம்மியாவே கொடுக்கறது பெட்டர்ன்றத நான் சொல்ல வரேன் நானு. ஏன்னா இந்த டைம்ல வந்து நம்ம ஒசூர் சந்தை சைட்ல இந்த சைட்ல கடை வச்சிருக்கவங்க, இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் அதிகமா இருக்கு.